ஒரு அழகான கிராமத்தில் மீனா என்ற ஒரு சிறுமி அவள் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்கள் மிகவும் ஏழை. ஆனால் மீனா மிகவும் நல்ல மனசுடையவள். மீனா வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது மீனா அவள் அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அதற்கு அம்மா சொன்னாள், கண்ணே, நாம நல்லவங்க, நல்லது நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. அதே நேரத்தில் ஒரு சின்ன பூனை அங்க வந்து மௌனமா அழுதது. மீனா, அம்மா, இந்த பூனைக்கு பசிக்குது போல. மீனா உடனே தன் சாப்பாட்டை அந்த பூனைக்கு கொடுத்தாள். அம்மா சிரித்தாள். நீ நல்லவடா மீனா. அந்த நாள் இரவு மீனா தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று பூனை மந்திர குரலில், மீனா, எழுந்திரு. மீனா பயந்து விழித்தாள். மீனா கேட்டாள், யார் பேசுறது? பூனை சொன்னது, நான் தான். நீ உதவி செய்த பூனை. நான் ஒரு சாதாரண பூனை இல்ல, மந்திர பூனை. பூனை ஒளிர ஆரம்பித்தது. மந்திர பூனை, நீ நல்ல மனசு கொண்டவள், அதனால் நான் உனக்கு உதவ வந்தேன். மீனா, நிஜமாவா? அடுத்த நாள் பூனை மீனாவை காற்றுக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பழைய மரம் இருந்தது. பூனை சொன்னது, இந்த மரத்துக்கு கீழே தோண்டிப்பாரு. மீனா தோண்டினாள். ஒரு சிறிய பெட்டி கிடைத்தது. அதை திறந்தபோது அதில் நிறைய தங்க நாணயங்கள். மீனா ஆச்சரியப்பட்டாள். அம்மா, நமக்கு இனிமேல் கஷ்டமில்லை. அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு பேராசைக்காரன் இருந்தான். இதை பார்த்தான். எப்படி இவங்க இப்படி பணக்காரங்களானாங்க? அவன் ரகசியமாக மீனாவை பின்தொடர்ந்தான். அவன் பூனையை பிடித்து வலுக்கட்டாயமாக கேட்டான், எனக்கும் பொக்கிஷத்தை காட்டணும்னு. பூனை கோபமாயிற்று. மந்திர பூனை, நல்ல மனசு இல்லாதவர்களுக்கு மந்திரம் வேலை செய்யாது. அவன் தோண்டிய இடத்தில் வெறும் கல்லும் மண்ணுமாக இருந்தது. அவன் சோகமாக ஓடி போனான். மீனா வந்து பூனையை காப்பாற்றினாள். பூனை, நன்றி மீனா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அந்த நல்ல மனசு உன்னை எப்பவும் காப்பாத்தும்னு. அதன் பிறகு மீனா தனது பணத்தை மற்ற ஏழைகளுக்கும் உதவ பயன்படுத்தினாள். பூனை அமைதியாக மறைந்தது. கதையின் நெறி, நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கை மாறும். மந்திரத்தை விட மனிதநேயம் பெரியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.